ஆக்சுவலாக நீங்களும் விஜய் சேதுபதி சாரும் ஒரு நல்ல ஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார்? ஒரு விஷயம் நான் பிக் பாஸ் பார்க்கறேன். ஓகே சார். ஆனால் எங்கள் வீட்டுக்கு குக்க வர்றவங்க வந்து தேவின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க விஜய் சேதுபதி வந்து ரொம்ப எக்ஸலண்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் வந்து ரோஸ்ட்னு அவருங்க வார்த்தை யூஸ் பண்ணல, கரெக்டாக ஸ்டாப் பண்ணி பேசுகிறாங்க. யாரும் வந்து சும்மா கொலான்னு எல்லாம் பேச முடிய மாட்டேங்குது, ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது எங்கள் வீட்டு குக்கு அவங்க சொன்னாங்க மட்டும் இல்லை, எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க. எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அவர் பிக் பாஸ் போகிறாரு பண்ணுறாருன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறாரு அப்படின்னு. பட் அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு, நான் கேள்விப்படுறேன். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். ஆதன் சினிமா நேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் ஷாம்லா. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்தோட டீம் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பேச போறோம். வணக்கம் சார். ஆக்சுவலாக உங்களை வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கு தோணுது, நம்ம பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ்க்குலாம் போனோம்னா அப்படியே ஜாலியாக வைப் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளும் வந்து அப்படியே எங்கேஜ் ஆகிடுவீங்க. நான் ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டியும் போயிருக்கேன் சார். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஸ்கூல்லாம் காலேஜ்லாம் படிக்கும்போது சும்மா போவோம்ல, அந்த மாதிரி. ஸோ வந்து படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பர்சனலாக உங்ககிட்ட எனக்கு ஒன்று, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய கனவு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபிலிம், எவ்வளோ பெரிய கனவு? ஏன்னா ஏற்கனவே ஸ்டேஜில் சொல்லியிருந்தீங்க அடிக்கடிக்கு வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு வர சொல்லுவான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஃபிலிம், எவ்வளோ கனவு நிறைந்த ஃபிலிம்? இல்லை, இது படம் வந்து நம்ம ரொம்ப மெனக்கெட்டு கதை பண்ணலை. நம்ம அப்படியே ஜாலியாக ஒரு ஐடியா தோணும், அந்த ஐடியா அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் யோசிக்கும் போது அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பண்ணப்பட்ட கதை தான் அது. அப்படியே எழுதின கதை தான். அப்புறம் அதை ட்ரை பண்ணும்போது 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் 2-3 இடத்துல சொல்லும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணோன்னே அப்படி அதை ப்ரொசீட் பண்ணி பண்ணதான். அதனால அந்த ஒரு ஐடியாவில் பண்ணப்பட்டதான், என்டர்டெயின் பண்ணணுன்றதுல. பட் நமக்கு வேறு மாதிரி படங்கள் பண்ணணும், நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும், பண்ணணும், அப்படி இருக்குது. பட் இந்த படம் இது வந்து அந்த மாதிரி ஒரு ஜாலியான மூடில் பண்ணப்பட்ட படம். முதல் படம் பண்ணணுங்கும்போது அதுக்குள்ளே என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணலான்றதுக்கான ஒரு முயற்சிகளோடு பண்ணப்பட்ட படம். படம் பண்ணும்போது அதாவது நமக்கு நிறையா சவால்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி என்னென்னா ஒரு நமக்கு அந்த வேலை பார்க்குறோன்றது வந்து பயங்கர ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையும் அப்படிங்கிறதுனால ஜாலியாக தான் படம் எடுத்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க? அசோக் செல்வன் ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ். அவங்க வந்து அதில் ஒரு பார்த்த உடனே காதல் வரணுங்கிறதுனால, ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருக்கணுன்றதுனால அவங்க உள்ளே வந்தாங்க. அப்புறம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணாலுமே அவங்க வந்து நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இது பார்த்தோன்னே ஒரு கேரக்டரை பார்க்கும்போது, ஒருத்தவங்களை ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல, அது இந்த மாதிரி இந்த கதையில் எப்படி அது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணப்பட்டது தான். அம்மா கேரக்டர் வந்து எனக்கு அவங்க ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அம்மா வந்து ஒரு முக்கியமான ட்ராமா ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து ஊர்வசி மேம் பண்ணால் நல்லா இருக்குன்றது ஏன்னா அவங்கள மாதிரி யார் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாது, ஹியூமர்ன்றதுனால அவங்க பண்ணாங்க. அழகம் பெருமாள் சார் பண்ணார். அந்த மாதிரி தான் படவா கோபியன். கண்டிப்பாக எனக்கு வந்தோடனே பார்த்தோன்னே தோணுன விஷயம், 2 பாலாஜி சாரும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக நமக்கே ஒரு சில படங்கள் நம்ம பண்ணும்போது இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நம்மளே ரசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை ரசித்த தருணங்கள்? நம்ம தான் தினம் கண்ணாடியில பார்த்தோம்ல, அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு டைரக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்றது என்னன்னா, பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நடிகர்களோட முகங்கள் இருக்குல்ல, அது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படத்தை நம்ம சொல்ற கதையை அவங்க முகம் மூலியமா தான் நம்ம
கன்வே நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி விஷுவலா ஸ்டோரி சொல்றது அதெல்லாம் இருக்கு. நான் இது வரைக்கும் நான் எழுதின கதைகள் இல்லை நான் பார்த்து ரசித்த படங்கள்லாம் அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படங்கள் இருக்குல்ல, அது எனக்கு எனக்கு ஒரு பயங்கரமாக அப்பீல் ஆகும். அப்படின்னும் போது நான் ரொம்ப நடித்ததில்லை. இவர் வந்து பாலாஜி கூப்பிட்ட உடனே சரி, ஏன்னா நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியல. நான் வேற யாராவது கூப்பிட்டேன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இல்லைன்னு சொல்ல முடியல. சரி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எனக்கு தெரியல. சரி அவங்க போய் காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர், பயங்கரம் மொதல் படத்திலே பயங்கர மாசால் அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் ஒருத்தர். சாரி, அவரோட மொதல் படம் கிடையாது, அந்த டைரக்டருக்கு மொதல் படம் கிடையாது. அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர். வீரபாபுன்னு ஒரு கேரக்டர், புரட்சி இயக்குனர் அப்படின்னு சொல்லி அப்புறமா எனக்கு இந்த இதெல்லாம் போட்டு விட்டுட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு காஸ்டியூம்லாம் ஒரு டபுள் பேக்கெட் ஷர்ட் போட்டு உட்காந்துட்டு பண்ணும்போது அப்புறமா இவரு வேலை வாங்கின விதம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸு அப்புறம் நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக ஃப்ரெண்டு முன்னாடி அவர் சொன்னதை நம்ம பண்ணி காட்டுவோம் தெரியுங்களா. பண்ணி காட்டும் போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்படி பண்ணலாமா அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால நான் அந்த ஷூட்டிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். டப்பிங்கில் என்னை பார்த்து நான் ரசிச்சேன்னா அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் பார்த்தேன். இப்போ ஆக்சுவலி இவர் சொன்னார் நல்லா இருக்கு பாலாஜி, நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அது சந்தோஷம். அவர் ஹாப்பினா ஹாப்பி தானே. அதனால் ஆக்சுவலி நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா சார். அதாவது இந்த படத்துல எப்பயுமே வந்து பக்ஸு சார்னாலே ஒரு ஸ்பெஷல் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்துல எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்துல பக்ஸு சார் எவ்வளோ பெர்ஃபெக்டா வந்து நடிச்சிருக்காரு. சரி, ஓகே. அவர் ரோல் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னன்னா எனக்கு கதை முன்னாடியே தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும். ஒரு ஜிம்பாய் ரோல் இருக்கு. நான் வந்து ஜிம்பாய்னா என் மைண்ட்ல வந்து இந்த மோஸ்ட்லி படத்துல ஒரு ஹீரோ கூட இருப்பாங்கல்ல, ஜிம்பாய்ஸ் இருப்பாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, இல்லைன்னா வந்து நம்மகிட்ட வாய்ப்பு கேட்பாங்க ஜிம்பாய். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி நானுமே ஒரு என் லைஃப்ல ஒரு மாசம் ஜிம்முக்கு போயிருக்கேன். அங்க ஒருத்தர் வந்து விட்டு போனேன். அங்க சில ஜிம்பாய்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அவங்க ஜிம்பாய்னா ஒருத்தர் என்ன பண்ண டக்குன்னு வந்து இவர் வந்து பக்ஸு ஜிம்பாயா நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்கிறாருன்னு கேட்டேன். எனக்கு எப்படி மனசு பக்ஸு, நான் வந்து அவர் பேரு பாலாஜி, அவர் வந்து மனசெல்லாம் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுல இருந்து நாங்க அப்பலேருந்தே ஃப்ரெண்டு. அதனால என் பேர் பாலாஜி, அவர் பேர் மனசெல்லாம் பாலாஜி. நான் மனசுன்னு ஷார்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து எப்படி பக்ஸு எப்படி செட் ஆகும், ஜிம்பாய்னா அவர்ல இல்ல செட் ஆயிடும் எப்படி, அப்படி வந்து என்னன்னா உடம்பு ஏதாவது மாத்துவாரான்னா இல்ல செட் ஆயிடும்னா எனக்கு புரியல. எனக்கு இல்ல, நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம்னு நினைச்சேன் அவர்கிட்ட. அவர் எப்படி ஜிம்பாயா வருவாரு அப்படின்னு எனக்கு ஏதோ பக்ஸு ஏமாத்திட்டாப்ல, கன்வின்ஸ் பண்ணிட்டாப்ல. இவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு தான் நான் இருந்தேன். ஆனா நான் சும்மா சொல்லல, எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆன போர்ஷன் வந்து எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப ஃபீல் குட்டா நல்லா ஜாலியா போச்சு. நல்லா சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்மைலோட பாக்குற படம். எனக்கு இவரு போர்ஷன் வந்து நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு சில போர்ஷன்லாம் இருக்கு டுவர்ட்ஸ் எண்ட்ல, நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஆக்சுவலி எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. நம்ம ஒன்று மைண்ட்ல வைப்போம், சம்டைம்ஸ் நம்ம டைப் கேஸ்ட் பண்ணாம வேற ஒன்று ட்ரை பண்றோம்ல, வேற ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி. ஆனா அந்த ஒரு விபரீத முடிவை நான் எடுக்க மாட்டேன். ஆனா படம் எனக்கு வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. எனக்கு இவரோட போர்ஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனா அவரோட பதிலே நானே சேர்த்து சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படமுமே, இந்த படத்தோட நேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பேர் எங்க இருந்து பிடிச்சிக்கு சார்? அது நம்ம கமெண்ட் போடுவோம்ல, அது போடும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் டெல்லின்னு சொல்லி, அவருக்கு வந்து அவரு போட்டோக்கு நான் கமெண்ட் போட்டிருந்தேன் எமக்கு தொழில் ரொமான்ஸ். அது பாரதியாரோட லைன் இருக்குல்ல, எமக்கு தொழில் கவிதை எமக்கு தொழில் ரொமான்ஸ். அவர் கிண்டல் பண்ணி போட்டோன்னே இது நல்ல டைட்டிலா இருக்கேன்னு குரூப்ல பேசிக்கிட்டாங்க. ஆமா இல்ல நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு மூட்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது என்ன டைட்டில் வைக்கலாங்கும் போது இந்த டைட்டில் படமுமே வந்து ரொமான்டிக் காமெடின்றதுனால அந்த அதுல ஒரு மூடு இருக்குல்ல அந்த சென்டென்ஸ்ல, அதனால எமக்கு தொழில் ரொமான்ஸ் நினைச்சது. கண்டிப்பா. அதாவது நீங்க வந்து எப்பயுமே டைரக்டர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா இப்போ நடிக்கிறதுக்காக இந்த படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க சார்? ஹோம்ஒர்க்னா இல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்து ஹோம்ஒர்க் பண்ணேன். அது ஓகே சார். படத்துக்காக அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு எல்லா விஷயம்லாம் தெரியாது. டைரக்டர்னா நம்ம வந்து பண்ற கதையை நம்ம பெஸ்டா பண்ண ட்ரை பண்றோம். எனக்கு வந்து இவரு கதை சொல்லிட்டாரு முன்னாடியே, அதனால எனக்கு கதை தெரியும், அந்த டைரக்டரோட தெரியும். அதனால போய் இறங்கும் போது நான் நினச்சிக்கிட்டேன், என் மைண்டில்
அந்த படத்துல ஹியூமர் ஒர்க் ஆகணும். அப்ப நான் அந்த சீன் வந்து ஹியூமர் ஒர்க் ஆக வேண்டிய சீன். அங்க நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும், அவர் கொடுக்கறத நான் என்ன பண்ணணும்ன்றது மைண்ட்ல ஒண்ணு இருந்துச்சு. ரொம்ப வீட்டுல நடிச்சு பார்க்கல முடியாது, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. தனியாலாம் ஒரு ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் 3 நாளே என் பசங்க வந்து கதவை தட்டிடுவாங்க, என்ன பண்ணி சீக்கிரமா. அதனால போனேன், அவரு சொன்னதை பண்ணி காட்டினேன். அப்படியே அந்த ஹோம்வொர்க் தேவையில்லைங்க. பயங்கரமான ஸ்டோரி டெல்லரு, பெர்ஃபார்மர். கண்டிப்பா இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா உங்களையே இமிட்டேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படியா சார்? ஆனா நீங்க போணும். இல்ல இப்ப என்ன எழுந்து போன்றீங்களா, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. இல்ல அவர் வந்து படம் பார்க்கும் போதும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கும் போதோ ரியாக்ட் பண்றாங்கல்ல, கூடவே அவரு ரியாக்ட் பண்ணுவார். அப்படி ரியாக்ட் பண்ணுவாரு. அதை பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலதான் நமக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸே தெரியும். படம் பார்க்கும்போது ஒரு சீன் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாரு, அப்படி ரசிப்பாரு. ஓகே, இன்ச் பை இன்ச்சா. ஆக்சுவலா உங்களை வந்து நீங்க ஏற்கனவே வந்து அசோக் செல்வன் சார் கூட ப்ளூ ஸ்டார்ல அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல சார். ஸோ அந்த படம் இந்த படம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம அசோக் செல்வன் சார் கிட்ட? அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதே ரெஸ்பெக்ட் தான். அந்த படத்துல வந்து கொஞ்சம் சீரியஸ் ரோலு, அது இல்லாம நான் கொஞ்சம் தனியா கேரக்டர். இதுல ஜாலியான படம், ஜாலியான இது, அதனால எக்ஸ்பீரியன்ஸா அதுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி அசோக் செல்வனோட growth வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. பட் அசோக் செல்வன் அதே அசோக் செல்வன், அது சேஞ்ச் இல்லை. கண்டிப்பா. ஏற்கனவே பிரேம் சார் கூடயுமே வந்து மெய்யழகன், ஸோ அது வந்து எப்படி இருந்தது? நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ஆக்சுவலா உங்களோட ஃப்ரெண்ட் இல்லையா அவரு? எல்லா இடத்துலையுமே வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம நடுவில் வந்து பார்த்து சொல்லிச்சேன். இப்போ படம் முடிஞ்ச டைம்ல ரிலீஸ் ஆகல, அப்போ எங்களுக்குள்ள மேக்கிங் வீடியோ ஷூட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், அவன் வந்து பெரிய பெரிய விஷயம் பண்ணுவான் அப்படின்னு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாவோ இதுவாவோ இல்லை, ஹாப்பியா இருக்கு. ஏற்கனவே கெஸ் பண்ணாதான் இது இப்படிதான் போகும். பிரேமை பொறுத்த வரைக்கும் அவன் அடுத்தடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ். அது உங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஓகே சார். ஆக்சுவலா நீங்களும் விஜய் சேதுபதி சாரும் ஒரு நல்ல ஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய பேரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு சார்? ஒரு விஷயம், நான் பிக் பாஸ் பார்க்கறது இல்லை. ஓகே சார். ஆனா எங்க வீட்டுக்கு குக்க வர்றவங்க வந்து தேவின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, விஜய் சேதுபதி வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தப்பல எல்லாரையும் வந்து ரோஸ்ட்னு அவருங்க வார்த்தை யூஸ் பண்ணல, கரெக்டா ஸ்டாப் பண்ணி பேசுறாங்க. யாரும் வந்து சும்மா கொலான்னு எல்லாம் பேச முடிய மாட்டேங்குது, ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. அது எங்க வீட்டு குக்கு அவங்க சொன்னாங்க மட்டும் இல்ல, எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க. எனக்கு அது ஹாப்பியா இருக்கு. எனக்கு அவர் பிக் பாஸ் போறாரு பண்றாருன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாம போய் மாட்டிக்கிறாரு அப்படின்னு. பட் அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றாரு, நான் கேள்விப்படுறேன். ஹாப்பி. ஆக்சுவலா நான் உங்களை வந்து நம்ம யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சது, ரெவென்யூன்றது வருதுன்றது நீங்க சொல்லிதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து வீட்டுக்கு எப்படி எல்லார்கிட்டயும் ஒருத்தர்கிட்ட போன் இருக்கோ, அதே மாதிரி ஒருத்தரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பெரிய growth ஒரு யூடியூபரா நீங்க எப்படி இன்னொருத்தவங்களை பாக்குறீங்க சார்? அது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டைம்ல வந்து என் டைம்ல வந்து போன் கூட இல்ல, வெறும் ஆன்லைன், வெறும் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் 50 ரூபா ப்ரொவைஸ் சென்டர் போய் சேனல் தேடின ஃபேன்ஸ் ஒரு 4 கமெண்ட் 5 கமெண்ட் தான் ஒரு வீடியோ. எனக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கு ஃபேன்ஸ் பேர்லாம் தெரியும், கமெண்ட் போடுங்க, நம்ம ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கேன், என்ன இது கமெண்டே போடலையே அப்படின்னு போன அப்லோட் பண்ணோம். அப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா மொத்தம் 5 பேர் தான் மொத்தமே ரிப்ளை போனாங்க சென்டர் போய். ஸோ ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஃபார்மேட்டே மாறுது. இப்போ எல்லாமே ஷார்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் வேணாம், 40 செகண்டுக்கு போடுங்கன்றாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு அட்டென்ஷன் கெப்பாசிட்டியே தராங்க. ஸோ எனக்கு அது வந்து பண்ண வர மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு நீளமா பேசி பழகின அளவுக்கு என்ன 10 செகண்ட் என்ன சொல்லிட போறானுங்க, அமைதியா இருக்க டக்குனு உள்ள வந்து ஹாய் அப்படின்னா நமக்கு ஒரு பேய் படம் பாக்குற மாதிரி. ஸோ ஷார்ட்ஸ் நமக்கு இப்போ ஷார்ட்ஸ் நீங்க போயிட்டு ஒரு 1 ஹவர் போயிட்டே இருப்பீங்க, பாத்துருக்கீங்களா? அதுக்கு தனி ஃபார்ம். அவன் 40 செகண்டுக்கு இது ஸ்கிரிப்ட் எழுதுறான். நம்ம 2.5 மணி நேரத்துக்கு யோசிச்சோம். நான் ஆன்லைன் நானா ஷார்ட்லாம் பண்ண நானே வச்சுட்டு இருந்தேன். நான் 5 நிமிஷம் பண்றேன், நான் 5 செகண்டுக்கு பண்றேன், பண்ணி காட்டுறியா அப்படின்ற அந்த ஜென்ரேஷன் வந்து. ஸோ அது வந்து அவங்களுக்கு மாறும்பொழுது இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவான விஷயத்தை பார்க்க தெரியல அவங்களுக்கு. ஒரு விஷயம் மெதுவா ஆரம்பிச்சு ஒரு மிடில் வந்து முடியுங்கிறது இல்லாம என்ன பரபரனே இல்லையா,
படம் பரபரலாம் இருக்காது, அமைதான் பிடிக்கும், ஷார்ட்ஸ் தான் பரபரன்னு. அந்த 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 என்ன மாறுதோ அதை வந்து ஃபார்மேட்டி மாத்தி விடுது. நம்ம வந்து ஐயோ என்ன இப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம டைம்ல அப்படி இருந்துச்சு, இவங்க டைம்ல அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே சார். இப்போ இந்த இடமே இவ்வளோ கலகலன்னு இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் அதை நம்ம நேயர்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. ஜாலியா தான் இருந்தது. Okay. இன்சிடென்ட்டா சொல்றதுக்கு என்ன? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்றது சந்தோஷம் தான். முத படத்துல இருந்து பாலாஜி டைரக்டராவுமே வந்து பயங்கர கூல். ஓகே. நீங்க எல்லாரும் ஒரே செட்டு தானே, உட்காந்து டீம் பண்ண டிஸ்கஸ் பண்ணுவீங்கல்ல, சோ அப்ப ஏதாவது விஷயங்கள் நடக்கும்ல, அது நிறைய அப்ப ஜாலியாலாம் இருக்கு. சீரியஸா இருக்கு. எவ்வளவு சீரியஸா இருக்கும் சார்? டிஸ்கஷன் வந்துட்டாலே ஸ்டோரி டிஸ்கஷன் வெரி கொலை வெரி நமக்குள்ள இருக்கிற ஒருத்தனை இழுத்து வெளியில போட்டு அவங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிற மாதிரி ஆயிடும். அது டிஸ்கஷன்ல வந்து என்னன்னா, நம்ம வந்து அப்பா ஒருத்தரோட அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் வெளியில வரும்ல, அது நமக்கு அது ஒரு தனியா ஒண்ணு இருக்கும். அதனால வந்து என்னன்னா பேசும்போது அந்த கதை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவேன், அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும் போது அது ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அதுல ஒரு ஹெல்த்தியா தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப இன்டென்ஸான நடக்கும், ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னன்னா இப்போ அது அந்த குரூப்ல வந்து பாலாஜி வந்து ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவாரு. ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. நான் அப்படி இல்ல, பாலாஜி ஆபீஸ்ல நடக்கிறதுனால என்னோட ஆபீஸ், அதனால ஒண்ணு இல்ல. நாங்க பேசும் பொழுது அதே மாதிரி அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருப்போம், அவ்வளவு ஹீட்டா இருக்கும். பட் மனசு சொல்ற பாயிண்ட் கரெக்ட்னா கரெக்ட் தான் சொல்லுவோம். அதான் எதுவுமே கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அந்த பாயிண்ட்டுக்கு தான், இந்த சீன்ல இந்த விஷயத்துக்கு தான் சண்டை போட்டுருமே தவிர்த்து அடுத்த சீன் போகும்பொழுது அவன் சண்டை போட்டான்னா அவன் என்ன சொல்லுவான் சண்டை போட்டான் அந்த பாயிண்டே கிடையாது. அதே மாதிரி தான் நான் இது சண்டை போட்டிருந்தாலும் நான் ஏதாவது ஒன்று சொல்றேன், கரெக்டா அந்த சீனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா மனசுமே வந்து சொல்லுவாப்புல அவன் சொல்ற கரெக்ட் தான், அப்படி இருந்தா நல்லா இல்ல. அந்த ஐடியா நம்மளை எக்ஸைட் பண்ணும்ல, அப்ப அதெல்லாம் மறந்துடும். யார் சொன்னாலும் இப்போ அவர் ஒரு கதை எடுத்துட்டு வர்றாருன்னா அது அவரோட கதை, அந்த கதைக்கு நான் ஒரு சீன் சொல்றேன், இல்லை அவர் ஒரு சீன் சொல்றாரு, இப்படி பேசுறேன், ஏன் நான் சொல்றேன், அப்படிலாம் இருக்காது. அதுக்கு அது ஹெல்ப் ஆகுமான்றது ஒண்ணு. ஆனா என்னன்னா சர்ப்ரைசிங்கா அவங்க கூட அவ்வளவு சண்டை போட்டுருப்பான், ஒரு ஐடியா சொல்லுவான், சொன்னோன்னு செம்மையா இருக்கலாம், அடுத்த செகண்டே அப்படியே அவங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். அது அந்த ப்ராசஸ்ல அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டிஸ்கஷன்ல ஸ்கிரிப்ட் பேசுறதுல வந்து என்னன்னா அல்டிமேட்டா என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் நல்லா வரணும், இதுக்கு இப்படி இந்த ரூட், இன்னொன்னு அதுல சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இவ்வளவுதான் முடிஞ்சுது இந்த கதை, இது இந்த ஆப்ஷன் தாங்க ஒண்ணு, இது இல்ல இதுன்னு போது வேற ஒண்ணு வரும், அது நமக்கு பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். மருந்துன்னு சொல்லிட்டு அசுரம் ஓகே பாலாஜி நல்லா தானே இருக்கு, எதுக்கு டிஸ்கஷன் அப்படிதான் ஆரம்பிச்சோம். 15வது நாள் முடிய பொழுது அப்பா நல்லா இருந்த ஸ்கிரிப்ட் பேசுவீங்கன்னா எப்பயுமே படத்தை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா சார்? காமனா பேசுறதெல்லாம் இருக்காதா? ஓகே. அதுல வந்து ரொம்ப சிரிச்சு எப்பயுமே நாங்க இதை பத்தி பேசினா எப்பயும் சிரிப்பு தான்ப்பா எங்களுக்கு வரும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும் சார்? ஆக்சுவலி அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து என்னன்னா வந்து இந்த கேரக்டர் இப்படிதான், இப்போ சினிமான்னு பார்த்தா இந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஓப்பனிங் சீன் வைப்பாங்கல்ல, அது மாதிரி எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாத்துக்குமே ஆளாளுக்கு ஒரு ஓப்பனிங் சீன் இருக்கு. அந்த சீன் சொல்லும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிப்போம். அது என்னது நம்ம உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும்ல, இந்த கேரக்டர் இப்படின்னும் போது இந்த கேரக்டர் ஒரு சினிமாவில் இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணா இப்படி பண்ணுவோம்னு ஒன்று இருக்குல்ல, அது சொல்லி அடிக்கடி சிரிப்போம். நம்ம பெரியவங்களா சொல்லுவாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. சோ சொல்லுவாங்க சார். ஆனா நம்ம வந்து சின்ன வயசுல வந்து பாட்டி தாத்தெல்லாம் சொல்லுவாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் கிளிக் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த படத்தை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களோட ஆதன் சினிமா சார்பாகவும் இந்த ஷாம்லாவோட சார்பாகவும் விஷஸை கன்வே பண்ணிக்கிறேன் சார். கண்டிப்பாக சார்.